தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார்? அதாவது தலைவர் யார் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழக முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பாலும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல மாற்று கட்சியிலேருந்து இணைஞ்சா கூட அங்கே பெரும்பான்மையாக அவர் முன்னிலை வர்றதில்லை. இப்போ விஜய் பாஸ்கர்ஸ்லாம் அவங்க 2 பேருமே இணைஞ்சாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சி கூட வரல. அதுக்கப்புறம் தான் அவரை போய் பணியூர் அலுவலகத்தில் வச்சு பார்த்தாங்க. இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் பெருசாக கலந்துக்கிறது இல்லை. அது கீழே இருக்க தலைவர்கள் தான் எல்லா நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணுறாங்க, வர்ற மாற்று கட்சியில் வர்றவங்கள இணைக்கிறாங்க. அப்படி பார்த்தா இரண்டாம் கட்டத்தில் முதல் இடத்துல இருக்கிறவர் புஷி ஆனந்த் அவர்கள் தான் இருக்கிறாரு. ஆனால் அதை தாண்டி அவங்களுக்குள்ள நீயும் நானும் ஏதோ ஒரு போட்டி இருக்கு போல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதவர்ஜுனா பெரும்பாலும் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. நம்ம அதை தாண்டி ஒரு சில அமைச்சர்களும் அவங்கவுங்க துறை சார்ந்து செய்தியாளர் சந்திக்கிறார். அதிகமாக இப்போ மீடியாவில் வர்றது பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் வர்றாரு, ராஜ்மோகன் வர்றாரு, அதுக்கப்புறம் நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வர்றாரு, அப்புறம் இது மதுவிலக்கு ஆயத்துறை விக்னேஷ் அவர்கள் வர்றாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் தான் பெரும்பாலும் அந்த மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கட்சியில் நம்ம தலைவருக்கு அடுத்த கட்டத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் தான் இருக்காரு. ஆனால் அவர் பெருசாக மீடியாவுக்குள்ளே பேசுகிற மாதிரி தெரியல. நிகழ்ச்சியில் கூட முழுமையாக அவர் பேச தெரியுதா என்னன்னு தெரியல. ஏதோ பேசுகிறாரு, அவ்வளோதான். ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு அதிகாரப்பூர்வமாக பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த இடத்துல இப்போதைக்கு ஆதவர்ஜுனா தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு வரதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கா, என்ன ஏது அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி அப்படி தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், 2 திராவிட கட்சிகளை தாண்டி தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால் நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு இருந்தீங்கன்னா எதிரிகள் ஈஸியாக உள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துடாம 5 வருஷம் சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த கீர்த்தனா அமைச்சரும் இன்னொரு அமைச்சரும் 2 பேர் இடத்துல இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் என் பேர் முன்னாடி போடல, உன் பேர் முன்னாடி போடல, அங்கே ஒரு மீடியாக்குள்ளேயே அது ஒரு தகவல் வந்துருச்சு. அதை தாண்டி நேற்று அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் ஆங்கிலம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு வழியில் வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இங்கே பெருசாக பூதாகரமாக ஆக்கிறதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அவங்களே வழிவகுக்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இப்போ 5 வருஷம் ஒரு நிலையான ஆட்சி கொடுக்கணும், மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலையில் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு டீமில் இருக்கிற அனைவரும் அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சு வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த இருக்கிற பிரச்சனைலாம் சமாளித்து மீண்டு மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்குள்ளே நீங்கள் பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தோல்வியில் போய் அடைஞ்சிடும். அது வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்து எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் சிறப்பான முறையில் செயல்பட முடியும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.